வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். இந்த வீடியோ ஒரு பேங்கிங் அவேர்னஸ் ஷார்ட்ஸ் வீடியோ. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 855 ஆஃபர் போட்டிருக்கோம். பேங்க் எக்ஸாமுக்கான வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே உள்ள அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் லோரோ அக்கௌண்ட் அப்படின்னா தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நோஸ்ட்ரோ அக்கௌண்ட், வோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்னு பார்த்துருக்கோம், சரிங்களா? அதில் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து தன்னோட பேங்க் நேம்லேயே ஃபாரினில் உள்ள ஃபாரின் பேங்க்கில் தன்னோட பேங்க் பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஃபாரினில் ஸ்விஸ் பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரினுக்கு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேர்லேயே ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் நோஸ்ட்ரோ அக்கௌண்ட், சரிங்களா? இப்போ இன்னொருத்தவங்களோட நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லோரோ அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கெனரா பேங்க் இருக்கான். கெனரா பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை, ஆனால் அதில் வந்து அவன் காசை போட்டு வைக்கணும். அப்படின்னா ஸ்டேட் பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்விஸ் பேங்க்கில் அவன் பேரில் அக்கௌண்ட் இருக்குல்ல. அப்போ கெனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கோட நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணான்னா அதற்கு பேர் தான் லோரோ அக்கௌண்ட். ஸோ இன்னொரு பேங்க், இன்னொரு நபருடைய நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லோரோ அக்கௌண்ட். இப்போ வந்து நான் அதை வந்து நோஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவேன். கெனரா பேங்க் அதை யூஸ் பண்ணுறான், அவன் அந்த எஸ்பிஐ பேரில் ஃபாரின் பேங்க்கில் இருக்க அக்கௌண்ட் பேரை வந்து லோரோ அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவான். புரிஞ்சுங்களா? கிளியர் எல்லாத்துக்குமே? இதுதான் வந்து லோரோ அக்கௌண்ட். ஸோ இதை படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்கலாம், இல்லை பேங்கிங் அவேர்னஸ் எக்ஸாம்லையும் கேட்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன் 10 10.